அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவ்வாறே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அமைப்பை நாம் இப்ராஹிமுக்கு காண்பித்து கொடுத்தோம். உறுதியான நம்பிக்கையுடையோரில் ஒருவராய் அவர் திகழ வேண்டும் என்பதற்காக. இப்போ இந்த இடத்துல அப்பாவுடைய அந்த கன்வர்சேஷன் அதோட போச்சு, ஒரு ஆயத்தோடு அப்படியே முடிச்சிட்டான்ல. இப்போ இப்ராஹிம் நபியை பற்றி அறிமுகப்படுத்தினான். இவர் யாராக இருந்தார் அப்படின்ட்டு. வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அமைப்பை நான் இப்ராஹிமுக்கு காண்பித்து கொடுத்தோம். இது அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தை இது அவருக்கு காமிச்சு கொடுத்தான். ஃபஸ்ட்டு விஷயம். இதுக்கு அப்புறம் வர்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த சூரியனை வணங்குறது, இந்த சந்திரனை வணங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னாடியே அவங்க பேசுகிறாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்ராஹிமுக்கு நாம் காண்பித்து கொடுத்தோம் உறுதியான நம்பிக்கையுடையோரில் ஒருவராய் அவர் திகழ வேண்டும் என்பதற்காக. அப்போது அவர் யூபிஎஸ்சி அந்த அல்லாஹ்வுடைய அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் அவர் பாஸ் பண்ணிட்டார். ஃபித்ரத்துடைய அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுனால அவருக்கு மேலும் சில உண்மைகளை அல்லாஹ் அவருக்கு அவருடைய அல்லாஹ்வுடைய ஆட்சியை ஓப்பனாக நேக்கடாக காட்டுறான். ஏன் காட்டுறான்? உறுதியான நம்பிக்கை. இந்த உறுதியான நம்பிக்கையுடையவராக ஆகணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் அத்தாட்சியை காட்டுறானா? நாமளும் உறுதியான நம்பிக்கையுடையவராக ஆகும்ல? இல்லை. இது நபிமார்களுக்கே உண்டான சிறப்பான கோச்சிங். புரியுதா? இப்போ இந்த கோச்சிங் என்ன மாதிரியான கோச்சிங்? இது நபிமார்களுக்கு மட்டும்தான். ஏன்? பெரிய வேலை அவங்க செய்ய போகிறாங்க. அதனால் வெறும் நம்ம மாதிரியான ஈமான் இருக்குது பாருங்கள், மறைவான விஷயத்தை நம்புறது. மறைவான விஷயத்தை நம்பினா இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு மறைவில் இருக்கிறது ஓப்பன் பண்ணி காட்டணும். புரியுதா? அதனால தான் நபிமார்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஏன் கபருடைய வேதனை காட்டப்படுது? ஏன் மேராஜுக்கு கூட்டு போகப்படுறாங்க? ஏன் அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுறான்? ஏன் அவங்களோட மலக்குகள் கண்ணுக்கு தெரிகிறாங்க? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, வேலை நம்மளோட எக்ஸ்ட்ராவாக அவங்க செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ட்ரைனிங் அதிகமாக கொடுக்கப்படுது. கலெக்டருக்கு கொடுக்குற ட்ரைனிங்கே அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு கூட்டுறவருக்கு கொடுப்பாங்களா? இப்போ நம்மலாம் பெருக்கிற கூட்டுற ஆளுங்க. கலெக்டரோடைய ட்ரைனிங்கும் வேறு லெவலில் இருக்கும். அவர் இந்த ஊரையே அமைதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு கையில் இருக்குது.